தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள்ல மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில உறுப்பினராகப்படுவாங்க. என் பேர் உமா, ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி ஒன்றியத்தில் மாற்றுத்திறனாளியில என்ன கவுன்சிலரா தேர்வு செஞ்சுக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி நானு எங்குன்னு ஒரு அங்கீகாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சுக்கிறாங்க. நம்ம நெமிலி ஒன்றியத்தில் உங்களை மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக தேர்வு செஞ்சதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்மா. நெம்லி பஸ் ஸ்டாண்டில் மாற்றுத்திறனாளிக்கு டாய்லெட் வசதி இல்லை, கொஞ்சம் நீங்கள் தான் சொல்லி கொஞ்சம் இது கட்டி கொடுக்கணும். கட்டி தரோம். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மனசார நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்துவதும் அதிகாரத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுவதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம்.